அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 8 நாள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடலானது தற்பொழுது ஹிமாச்சல பிரதேசத்தில் மீட்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்லஜ் நதியில் மாயமான வெற்றி துரைசாமியின் உடல் 8 நாட்களாக தேடப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அவரது உடலானது ஹிமாச்சல பிரதேசத்தில் மீட்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தவர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சைதை துரைசாமி. இவரது மகன் வெற்றி துரைசாமி தனது நண்பர் கோபிநாத்துடன் இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு படப்பிடிப்பு தளத்திற்கு தேர்வு செய்வதற்காக அங்கு சென்றிருக்கிறார். அவர்கள் இருவரும் அதாவது ஒரு 8 நாட்களுக்கு முன்பு, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் காசா நகரில் இருந்து சிம்லா நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர். உள்ளரை சேர்ந்த தஞ்சின் அந்த காரை ஓட்டியிருக்கின்றனர். அப்போது அந்த காரானது கட்டுப்பாட்டை இழந்து 200 மீட்டர் ஆழத்தில் உள்ள சட்லஜ் ஆற்றுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. அதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோபிநாத் மீட்கப்பட்டார். வெற்றி துரைசாமியின் ஓட்டுநர் தஞ்சினும் காணாமல் போயினார். பின்பு தஞ்சின் சடலமாக மீட்கப்பட்டார். ஆனால் வெற்றி துரைசாமி காணவில்லை. அவரை தேடும் பணியானது கிட்டத்தட்ட 8 நாட்களாக நடைபெற்று வந்திருந்தது. இது தொடர்பாக ஏற்கனவே சைதை துரைசாமி சார்பாக அங்கே அவரை உயிரோடவோ அல்லது உடலை மீட்டுக் கொடுப்பவர்களுக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று சைதை துரைசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவரது உடல் தொடர்பான DNA சோதனையும் சென்னையிலிருந்து அவரது குடும்பத்தாருடன் எடுக்கப்பட்டு இன்று இமாச்சல பிரதேச போலீசாருக்கு அனுப்பியும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 8 நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர், அதாவது விபத்து நடந்த இடத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் அவரது உடல் தற்போது மீட்கப்பட்டிருப்பதாக இமாச்சல பிரதேச போலீசார் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். இதனையடுத்து அந்த உடல் மீட்கப்பட்டு உடனடியாக பிரேத பரிசோதனைக்காக அங்கிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 நாட்களுக்கு பிறகு இந்த உடலானது மீட்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த உடலானது கிட்டத்தட்ட சிதைந்த வண்ணம் இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் தற்போது பிரேத பரிசோதனைக்காக அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், இதனையடுத்து தற்போது இமாச்சல பிரதேசத்திற்கு சைதை துரைசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் தற்போது அங்கு செல்ல இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அங்கு பிரேத பரிசோதனை முடிந்த பின்பு இங்கு சென்னை அந்த உடலானது இங்கு கொண்டு வரப்பட இருப்பதாகவும் சைதை துரைசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.